நெய்வேலியிலேயே 2 பேர் நண்பர்கள் என்னை சந்திச்சாங்க. ஹலோ டாக்டர் ஒன்று டவுட் கேட்கலாமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் 2 பேருக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிரியாட்டினி அதிகமாக இருக்குது, யூரியா அதிகமாக இருக்குது, யூரிக் அதிகமாக இருக்குது, ஹீமோகுளோபின் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஆங்கில மருந்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கேட்டேன். ஆங்கில மருந்துகள் பிடிக்கவே பிடிக்காது, நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்பட்றா உங்களுக்கு பெயின்னு சொல்லிட்டு வேறு என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டால், பெரியானங்கை என்ற ஒரு மூலிகை மருந்து வந்து ப்ளட் ப்ரெஷரை குறைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது எவ்வளவு எடுத்துக்கணும் இருக்கு இல்லையா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்தில் ஷாப் வச்சுருக்காங்க, பின்னாடி வந்து தோட்டம் போட்டாங்க. பெரியவங்க தோட்டம் போட்டு டெய்லி அரைச்சி குடிக்கிறது. டெய்லி அரைச்சி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ தனக்குத்தானே அந்த மூலிகை மருந்தும் முறைப்படி படித்த சித்த மருத்துவரோ ஆயுர் மருத்துவரோ இல்லை பாரம்பரிய மூலிகை மருத்துவரோட கன்சல்டேஷன் சாப்பிடணும் இல்லையா. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெரியாமல் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் மருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட இன்னும் 3 நாள் தான் எடுத்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு டெய்லி அந்த மூலிகை மருந்து அப்படி சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இது ஒரு கேஸுங்களா. இன்னொன்று வந்து என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவருக்கு வந்து கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, யூரியா அதிகமாக இருக்குது, ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இடையில என்னாச்சுன்னா, யாரோ சொல்கிறாங்க சொல்லி மூக்கரட்டை கீரை மூக்கரட்டை கீரை, அந்த மூக்கரட்டை கீரை வந்து நல்லது தான். எத்தனை நாளைக்கு சாப்பிட்டா? 3 நாளைக்கு சாப்பிட்டா. 48 நாளைக்கு மண்டல கணக்கில் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அதனால தயவு செஞ்சு இது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், மருத்துவனுடைய ஆலோசனை எதையுமே எடுத்துக்கிறாங்க. மாற்றுமை மருத்துவரோ ஆங்கில மருத்துவரோ இல்லை சித்த மருத்துவரோடோ யாராக இருந்தாலும் அவங்கள கன்சல்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது பாரம்பரிய மருத்துவம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அது மாதிரி பார்த்து எடுத்துட்டிங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து தவிர்க்கலாம்.